பூவை ஜெகன்மூர்த்தி மீதான முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை இப்போது நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது நீதிபதி வேல்முருகன் ஜெகன்மூர்த்தியை பார்த்து சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். முதலில் இது படப்பிடிப்பு தளமல்ல, ஆதரவாளர்கள் மற்றபடி வழக்கில் தொடர்பில்லாதவர்கள் வெளியேறுவோம் என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்துதான் அந்த விசாரணையை தொடங்கினார். அப்போது நீதிபதி கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியிடம், நீங்கள் கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆனது, எந்த தொகுதியின் எம்எல்ஏ, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்குத்தானா, தங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 70,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் செய்யும் காரியம் என்ன என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். அதற்கு ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் பேசுகையில் பதில்வாதமாக அவர் ஆள்கடத்தலுக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும், ஆள்கடத்தலில் கூலிப்படையை வைத்து தாங்கள் ஒருபோதும் ஈடுபடவே இல்லை என்றும் ஜெகன்மூர்த்தி தரப்பு அந்த வாதத்தில் தெரிவித்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் தொலைபேசியில் பேசிய அந்த உரையாடல் ஆதாரத்தை அங்கு காவல்துறை தரப்பு நீதிபதியிடம் சமர்ப்பித்தது. இந்த ஏடிஜிபி ஜெயராமனும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியும் பேசிய ஆடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து சிறுவனை கடத்துவதற்கு அங்கு வனராஜ், சரத் மற்றும் அவரோடு உடன் சென்ற 3 பேரின் பெயர்களையும் குறிப்பிட்டு, இந்த 3 பேரும் ஏடிஜிபியின் வாகனத்தில் சென்று அவர்களை கடத்தியது உண்மையா இல்லையா என்ற கேள்வியையும் அவர் கேட்டது. மேலும் வீட்டில் கைது செய்வதற்கு முன்பாக அங்கு 2000க்கும் மேற்பட்டோரை கூட்டி அங்கு விசாரணையை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீரா என்ற கேள்வியையும் எழுப்பியது. வனராஜ், சரத், டேவிட் உள்ளிட்டோர் அந்த காதல் திருமணம் செய்த நபரின் இல்லத்திற்கு சென்று அவருடைய சகோதரரை ஏன் கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்ற கேள்வி எழுப்பியது. அப்போது ஆள்கடத்தலில் தாங்கள் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்று பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வாதத்தின் போது தெரிவித்தார். இந்த சிறுவன் கடத்தலில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் என்றும் அங்கு ஜெகன்மூர்த்தி அங்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த கருத்துக்களை தெரிவித்தார். இதை தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்களும் அவர்கள் தரப்பு கருத்துக்களை அங்கு தொடர்ந்து நீதிபதியிடம் அளித்து வரக்கூடிய நிலையில், இனிமேல் இதுபோன்று கூட்டத்தை நீதிமன்ற வளாகத்திலோ அல்லது கைது செய்யும் இடத்திலோ கூட்டினால் அனைவரையும் கைது செய்ய நேரிடும் என்று ஜெகன்மூர்த்திக்கு கடும் எச்சரிக்கையையும் நீதிபதி வேல்முருகன் விடுத்தார். கட்சி தலைவரான தாங்களே காவல்துறை விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தலாமா என்ற கேள்வியையும் அவர் நீதிபதி எழுப்பினார். மக்கள் பிரச்சனைக்கு தீர்ப்பதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினராக தங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றும், கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவா மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றும், கூட்டத்தை கூட்டி காவல்துறையினரின் விசாரணையை தடுப்பதற்காக முயற்சி செய்தால் அனைவரையும் கைது செய்ய உத்தரவிட நேரிடும் என்ற எச்சரிக்கையும் நீதிபதி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்திக்கு அந்த எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து காவல்துறை தரப்பு மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் தரப்பு உள்ளிட்டவரிடமும் இந்த விசாரணை நடைபெறும். மற்றும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்றும், ஆனால் அவரது செயல்கள் அந்த முன்னுதாரணத்திற்கு எதிராக இருக்கிறது என்றும் நீதிபதி கடுமையான கண்டனத்தை சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்திக்கு சரமாரியாக அந்த கண்டனங்களை பதிவு செய்தார். இப்போது அடுத்ததாக ஏடிஜிபி ஜெயராமன் தரப்பு விசாரணை நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இந்த காதல் திருமண கடத்தல் சர்ச்சை வழக்கில் ஏற்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். நேயர்களே, சிறுவன் கடத்தலில் தனக்கும் ஏடிஜிபிக்கும் தொடர்பு இல்லை என ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட பார்க்கலாம்.